அப்புறம் என்ன மாதிரி நாட்டை விட்டு வெளியில ஓடி போய் தனியா உட்காந்துருக்க வேண்டியதான், தனி நாடு கட்டிக்கிட்டு. இந்த முருகன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா திருவிளையாடல, எனக்கென்ற ஒரு நாடு, என் மக்கள் என்னை அங்கு வேண்டுமானால் வந்து சந்தியுங்கள் அப்படின்னு போய் வேணா உட்காந்துட்டு இருக்கலாம் என்ன மாதிரி. இன்னொரு ஒரு பெரிய கேள்வி, இந்த அநாத குழந்தைங்களெல்லாம் எடுத்து நீங்க இந்த தொகையடியார் வம்சத்துல ட்ரெயின் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது வரைக்கும் நான் சொல்லாம இருந்தேன். இந்துக்கள் யாராவது அநாத இல்லம், முதியோர் இல்லம் கொஞ்சம் நடத்தி பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு. ஓப்பனா சொல்றேன், இந்தியாவுல அநாத இல்லம் நடத்துறதும் முதியோர் இல்லம் நடத்துறதும் இந்துக்கள் நடத்த முடியாத மாதிரி ஒரு மிகப்பெரிய மாஃபியா ஒர்க் பண்ணுது. அந்த டீப் ஸ்டேட் கேங்கு செஞ்சு பார்த்து அடிபட்டு இருந்தா இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. செய்யாம இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கறீங்க. அது அவ்வளவு எளிதில்லைங்கயா. எத்தனை சமூக பிரச்சனை, சட்ட பிரச்சனைய, சிக்கல்களை கொண்டு வந்து அந்த குருகுலத்தையோ அநாத இல்லத்தையோ முதியோர் இல்லத்தையோ மூடுற வரைக்கும் விட மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டீப் ஸ்டேட் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆள்பவர்களை விட பலம் வாய்ந்ததுதான் டீப் ஸ்டேட். பலம் வாய்ந்த டீப் ஸ்டேட் இருக்கிறதுனால இதை பத்தி நான் வாய் திறக்காம இருந்தேன். நீங்க கேட்டதுனால வேற வழி இல்லை, உண்மையை சொல்றேன். இந்துக்கள் அவ்வளவு சுலபமாலாம் அநாத இல்லங்களோ முதியோர் இல்லங்களோ நடத்திட முடியாதுங்கய்யா. அப்படிலாம் நடத்திட முடியும்னு கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் குறிப்பிட்ட மதம் தான் பண்ண முடியும். வேற யார் பண்ணாலும் டீப் ஸ்டேட் உங்க மேல தொடுக்கிற அட்டாக் உங்களால யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது.